Hey guys, welcome to my channel and welcome to a Sunday chit chat session. நான் காலைல எந்திரிச்ச உடனே வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்றேன். பஃபி ஃபேஸ், நோ மேக்கப் ஃபேஸ், வித் ஜஸ்ட் சன்ஸ்கிரீன் அண்ட் லிப் பாமோட இன்னைக்கு வந்து இந்த சண்டேவை உங்க கூட நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் ரீசெண்டாக நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தேன், நான் ஒரு சண்டே சிட் சாட் வீடியோ பண்ண போறேன், நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஐ ஆல்சோ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் ஆன் மை யூடியூப் சேனலும். அதுலேயும் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் யூடியூப் சேனலில் இன்னுமே கொஞ்சம் இன்டென்ஸாக, ஏன்னா நான் பேசின விஷயம் அப்படி அந்த வீடியோவில், அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கலந்து அடிப்போம் இந்த சண்டே, ஓகேவா? டு பி வெரி ஆனஸ்ட், மை மைண்ட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி அப்படியே ஜாம் ஆகி போயிருக்கு. ஏன்னா ஸோ மெனி திங்ஸ் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டு இருக்கு பர்சனல் லைஃப்பில். அதனால் கைண்ட் ஆஃப் jammed. I need 2 more days to just relax. And I don't know if I would be able to, proper sit and film for the next few days. அதனால I'm just taking this opportunity. And பரவலாக நான் பார்த்த ஒரு விஷயம் இந்த ரெக்வஸ்டில் என்னன்னா, தயவு செஞ்சு டிஐஎம்எல் பண்ணுங்க அப்படின்றது. I'm telling you, you don't know how much I miss making DIMLs, but எனிவேஸ் நான் எக்ஸ்கியூஸ் தான் கொடுப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். டு பி ஆனஸ்ட், லாஸ்ட் 3 நாளாக வந்து ஐ வாஸ் டூவிங் ஹோம் அலோன், ஓகேவா? ஜாலியாக இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், 3 நாள் தனியாக இருப்போம், ஃப்ரீயாக ஜாலியாக டிஐஎம்எல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐம் டெல்லிங் யூ, வீட்டு வேலையும் பண்ணிட்டு ஷூட் வேலையும் பண்ணிட்டு அப்பப்பப்பப்பா. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, என்னால் வந்து காத்து இல்லாமல் இருக்க முடியல. இந்த டிஐஎம்எல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நீங்க அப்படியே ஸ்பான்டேனியஸா பேசணும். எனக்கு எப்படின்னா, இப்போ டே இன் மை லைஃப் ஷூட் பண்ணும்போது வந்து நான் வீட்டில் இருக்கும்போது அப்படிதான் செய்வேன். பட் எப்படின்னா, என்னுடைய ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் நான் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வீட்டிலனா கல்யாணம் முன்னாடி சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து இதெல்லாம் செட் பண்ணிட்டு இப்படியெல்லாம் உட்காந்துட்டு என் கேமராலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு பண்ணுவேன். இங்கே வந்து இல்லை, நோ 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 2 minutes வேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த மட்டும் நான் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் மீ. யூ மிஸ் மை டிஐஎம்எல்ஸ், ஐ மிஸ் மை டிஐஎம்எல்ஸ், ஐ மிஸ் மேக்கிங் டிஐஎம்எல்ஸ். ஒன் டே, சம் டே திடீர்னு ஒரு டிஐஎம்எல் வரும். ஸ்டே டியூன்ட், ஸ்டே டியூன். தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. எனக்கே இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலாக இன்னொன்று நிறைய நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஐ திங்க் நான் நிறைய புது ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் புதுசாக வந்து கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஏதாவது வீடியோவில் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால. எஸ், ஐ காட் மேரிட். 1 வருஷம் ஆயிடுச்சு, லிட்டில் மோர் தென் 1 year. அண்ட் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவங்களாம் வந்துட்டு, மேரேஜ் லைஃப் எப்படி போகுது, நியூலி மேரிட் லைஃப் எப்படி போகுது அப்படின்றது ஒரு கொஸ்டினாக வந்துட்டு இருக்கு. நான் யோசிச்சேன், நியூலி மேரிட் லைஃப் எப்படி இருக்கு. ஏன்னா இதே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வரும்போது கூட என்ன வந்து கேட்டாங்க, 1 year மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. யூனோ, இட் இஸ் நாட் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக, ஐயோ அப்போ இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்கு, அப்போ அப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்கு அப்படின்ட்டு என்னால் வந்து மாற்றி மாற்றிலாம் இமோட் பண்ணவே முடியல. வெல், பிஃபோர் மேரேஜ் வந்து ஐ வாஸ் ஸோ ரெடி டு கெட் செட்டில்டு. ஸோ இது வந்தோடனே எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் மை ஓன் ஸ்பேஸ். அது வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் இருந்துச்சு, கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து ஓனோன்னு இல்லை. இன்னைக்கு 3 நாள் நான் ஓனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ரூல்ஸ் இல்லை நம்ம இடத்துல அப்படின்னும் போது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் திஸ் திங். நம்ம வந்து லிவிங் அலோன் அப்படின்ற அந்த ஃபேஸே வந்து பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் பேரண்ட்ஸோடே இருந்தாச்சு கல்யாணம் முன்னாடி வரைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்டோட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த தனியா போய் ஒரு ஊர்ல போயிட்டோ, இல்ல தனியா வேற இடத்துலயோ ஒரு வீடு எடுத்து நம்ம மட்டும் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபேஸே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லையே. இந்த தாட் வந்து எனக்கு கல்யாணம் முன்னாடியே இருந்தது. ஐ இனிஷியேட்டட் திஸ் ஐடியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வேர் லைக், கல்யாணம் முன்னாடிலாம் அப்படிலாம் தனியாலாம் போய் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஐ நியூ திஸ் வுட் கம். இது ஒரு பிரச்சனையா தான் வரும். அண்ட் என்னுடைய ஜாபும் வந்து அது டிமாண்ட் பண்ணல. மேபி நான் ஏதோ வேலை வெளியூர்ல பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் வெளியூர் போறேன், தங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மாதிரி நான் தனியா தங்குறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. என் வேலைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கை கொடுக்காததுனால என்னால வந்து அதை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. நானும் அது
இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு விட்டேன். அது ரொம்ப எனக்கு சீரியஸா இல்ல. நான் போயே ஆகணும், வீட்லருந்து கிளம்பணும், தனியா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இன்டென்ஸா இல்லாததுனால, அத நான் பெருசா எடுத்துக்கல. ஓகே தான் வரும்னு தெரியும். சப்போஸ் இல்ல பரவால்ல போய் இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனா அப்படி வந்தோனே ஐ வாஸ் லைக் எதுக்கு? அ அவுட் ஆவ போற கேம விளையாடுறது வேஸ்ட் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்ப வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்பப்ப இந்த மாரி தனியா இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு, ஓ ஐ கெட் ஆல் திஸ் பிளேஸ் டு மைசெல்ஃப். நான் மட்டும் தான். நான் என்ன வேணா பண்ணலாம். அப்படின்ட்டு இருக்க அந்த ஒரு ஃபீல்ல, அப்பதான் எனக்கு வந்து அது தோண ஆரம்பிக்குது. நம்ம அந்த ஃபேஸ மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்ட்டு. வேணும்னா இப்ப நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் டூ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் அது பண்ண முடியாது. பிராக்டிகலி கஷ்டம். வேணும்னா பண்ணலாம். பட் பிராக்டிகலி கஷ்டம். வேணும்னாலாம் பண்ண முடியாது. எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ. ஐ ஸ்டார்ட்டட் ஃபீலிங் திஸ் பர்ட்டிகுலர் திங். அது தனியாவே இல்லவே இல்லையே அப்படின்ட்டு அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் மிஸ்டும் கூட. ச்சே! இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு. பட் ஓ! ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத டைம்ல வந்துட்டு, ஐ அம் பிரையாரிட்டைசிங் தட் ஃபேஸ் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐம் என்ஜாயிங் இட். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் ஜர்க் அடிக்கும். கொஞ்ச நேரம் நைட் லேம்ப் போட்டு, பாட்டு போட்டு, அப்படியே தூங்கிட்டு, நல்லா கண்ணு இழுத்துட்டு போன உடனே ஒரு முழிப்பு லைட்டா வரும். அப்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிருவேன். தட்ஸ் மை ட்ரிக். ஸோ யா. ஹவ் டு கீப் ஹவுஸ் கிளீன் அண்ட் ஃபீல் குட் குக்கிங் ரெசிபீஸ். நான் இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூடியூபிங் ஃபேஸ்க்குள்ள வரல. ஐ வாண்ட் டு கம். எனக்கு வந்து அது பிடிக்கும். இந்த வீட ஆர்கனைஸ் பண்றது ஆர் ஜஸ்ட் லிவிங் லைஃப். அதனுடைய vlog மாரிலாம் இருக்கும். அது வந்து எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ, வாட் இஸ் நாட் மேக்கிங் மீ டூ இட். ஆ! எனக்கே என் மேல கடுப்பாவுது. பட் ஹவுஸ் கிளீன்லாம் வந்து இப்போ வந்து எனக்கு ஓசிடி அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் கிளீனா இருக்கணும். எப்பயுமே இப்படிதான் இருக்கணும். அந்த மாரி பிரச்சனை எனக்கு இல்ல. நான் வந்து என்னுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி தான் வந்து இந்த வேலையும் செய்வேன். சம்டைம்ஸ் நல்லா எனர்ஜி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணிருவேன்னா, இந்த மாரி ஃபிசிக்கல் சோர்ஸ் எல்லாம் முடிச்சுருவேன். கிளீன் பண்றது, துணி போடுறது, காய வைக்கிறது, மடிக்கிறது, பாத்திரம், கிச்சன், ஃப்ரிட்ஜ் கிளீனிங் இதெல்லாம் பண்ணுவேன். இத பார்த்துட்டு நான் என்ன பண்றேன்னா, என் ரூம வந்து பரிதாபமா விட்டுருவேன். என்னுடைய ஸ்டுடியோ ரூம நான் அப்படியே விட்டுருவேன். அது வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் ஒரு கிளீனிங் வேலையே நடக்கும். பேசிக் கிளீனிங்கே நடக்கும். ஸோ கிளீனிங் வைஸ் பண்ணா ஃபுல்லா ஒரே அடியா பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் டெடிகேட்டடா நான் வந்து எப்பயுமே ஒரு ப்ராப்பரான கிளீனான லைக் ஒரு ஜஸ்ட் அனதர் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் ஏஸ்தட்டிக் வீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் நினைச்சேன், ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் நினைச்சேன், ஓ நம்ம வந்து தனியா வந்து இப்போ ஒரு வீடு எடுத்தோம்னா, அது வந்து இந்த கார்னர் இப்படி இருக்கணும், அந்த கார்னர் இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், வச்சது வச்ச இடத்துல இருக்கணும், எல்லாமே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கணும். நோ, ப்ராக்டிக்கலா அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகல. ஓகேவா? ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பட் எனக்கு வேலைக்கே ஆகவில்லை. ஸோ அதனால நான் வந்து இத கிவ் அப் பண்ணிட்டேன். முக்கியமா வென் இட் கம்ஸ் டு கிச்சனோ, நான் நினைச்சேன், ஐயோ! கிச்சன் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், இங்க லைட் வைக்கலாம், அங்க பூ வைக்கலாம், அங்க செடி வைக்கலாம். நோப், நோப். அதெல்லாம் வச்சா ஃபங்ஷனலா வந்து இருக்கவே மாட்டேங்குது. போர்டு இப்ப நான் கழுவி வைக்கிறேன், ஈரமா இருக்கும். இத காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு வந்து இங்க டெக்கரேட் பண்ணணுமா? வேணாம். ஸ்க்ரீனுக்காக வாழக்கூடாது. கேமரா ஸ்க்ரீனுக்காக வாழக்கூடாது அப்படின்னு நான் வந்துட்டு, எப்போ அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஓகே. ஸோ தட்ஸ் அபவுட் மை ஹவுஸ் சிச்சுவேஷன். என் டேஸ்ட்டுக்கு ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் டேஸ்ட்டுக்கு வந்துட்டு மினிமலா இருக்கணும். ரொம்ப எப்படி சொல்றது? அது பேர் என்ன? சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நான் வந்து பார்த்துருக்கேன். வீடு எப்படி டெக்கார் பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லா அதுல வந்து நெறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த மாரி வீடு இருந்ததுன்னா நிஜமாவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இருக்கிறத விட வெளியில இருந்து வரவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது என்ன? அது என்ன? அது என்ன? ஆனா எனக்கு வந்து நிம்மதியா அங்க வாழ முடியாது. என்னடா கச்ச கச்சன்ட்டு இருக்கேன்னு. எனக்கு என் மைண்ட் செட் அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் அனதர் போரிங் ப்ரவுன் ஏஸ்தட்டிக் ஹவுஸ் வேணா சொல்லலாம். ப்ரவுன் ஏஸ்தட்டிக்னு ஏன் சொல்றேன்னா, எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ப்ரவுன் இந்த வுட்டு, பெயிண்ட் ஒரு மாரி இந்த ஒரு மாரி சாண்டில் ஷாம்பெயின் கலர்ல இருக்கு அப்படின்றதுனால நான் ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து இறங்கல. கொஞ்சம் நியூட்ரலாவே வச்சுக்கிட்டேன். பட் இட் இஸ் நாட் டூ நியூட்ரல் தட் இட் வுட் லுக் சோ மியூட்டட் அண்ட் டல், யூ நோ, அந்த மாரி. அப்புறம் நெறைய மேக்கப் ரிலேட்டட் விஷயங்கள் என் சேனல்ல நீங்க உருட்டி பார்த்தா மட்டும் தான் தெரியும். நான் மேக்கப் ரிலேட்டட் விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே. அதான் என்னுடைய சேனலே. ஸோ உங்களுடைய எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர்ஸ் என்னுடைய எல்லா வீடியோஸ்லயுமே வந்து இருக்கு. ஸோ ஐ 100% ரெக்கமெண்ட் யூ டு செக் அவுட் மை மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ். அப்புறம் என்னுடைய டிப்ரஷன், உங்களோட டிப்ரஷன்? கொஸ்டின் மார்க்.
ஐ வுடன்ட் சே ஐ வென்ட் த்ரூ டிப்ரெஷன்லாம், பிகாஸ் டிப்ரெஷன்லாம் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ மாதிரி. அந்த அளவு சீரியஸாலாம் நான் போல. பட் ஐ ஹேட் திஸ் ஒன் சேட் லைஃப் எரான்னு வேணா சொல்லலாம் அத. அது ஒரு மாரி மேவா இருந்தது அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபேஸ். அண்ட் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ பிட். அண்ட் அப்பதான் தெரியும், ஓ! எனக்கு ஏதாவது ஒண்ணு பாதர் பண்ணுதுன்னா, அது இவ்ளோ பாதர் பண்ணுமா? ஆர் சம் டேஸ் எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து அப்ப என்ன வேணும் அத சரி பண்ணணும் அப்படின்றதே வந்து தெரியாம இருந்துச்சு. ஒரு ஒரு நாளும் ஒரு நம்பிக்கையோடயே எந்திரிக்கிறது தான். இன்னைக்கு சரியாயிடும், இன்னைக்கு நல்லா ஆயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடயே எந்திரிக்கிறது. அண்ட் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் திங்ஸ் தட் ஐ ஆக்சுவலா என்ஜாய். ஏன்னா வெளில போய் சாப்பிடுறது, அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் கோயிங் டு ஜிம்லாம். ஸோ அந்த ஜிம் செஷன் போயிட்டு, ஆனா ஜிம்முமே எனக்கு வந்து என்னுடைய மென்டல் பீஸ வந்துட்டு சரி பண்ணலாம் ஹெல்ப் பண்ணல. ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, ஜிம் போயிட்டு வந்தோன்னா அப்படியே ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கணும். என்னுடைய அந்த சேட் ஏரா வந்து எந்த அளவு இன்டென்ஸா போச்சுன்னா, ஜிம்லயே போய் என்னால ஜிம் பண்ண முடியல. யூ நோ அந்த சேட்னஸ் வந்து இட் வாஸ் சோ ஓவர்வெல்மிங். அண்ட் ஜிம்லயே வந்து அழற அளவுக்குலாம் வந்து போயிருக்கேன். சம்மந்தமே இருக்காது. எதுக்கு அழுவுறேன், எதுக்கு கண்ல தண்ணி வருது அப்படின்னே தெரியாது. பட் ஐ டிட் தட். அண்ட் அது எனக்கு வந்து அவ்வளவா ஹெல்ப் பண்ணல. பட் ஐ மேட் ஷூர் மை ரொட்டீன் வாஸ் கன்சிஸ்டன்ட். காலைல எந்திரிக்கிறோமா, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜிம் போயிடணும் அந்த மாதிரி. கொஞ்சம் லேக் அடிச்சது தான் அந்த டைம்ல. பட் ஸ்டில் ஐ டிட் தட் ஃபார் மை செல்ஃப். அது ஓரளவு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும், டைம் ஓட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. பட் யா மென்டலா அது எனக்கு வந்து பெருசா ஏதாவது கிளாரிட்டி குடுத்துச்சா? மத்தவங்க சொல்ற மாரி ஜிம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து வென் ஐ வாஸ் டவுன், இட் டிட் நாட் ஹெல்ப். பட் ஜஸ்ட் அனதர் டேல ஒரு சாதாரண நாள் ஜிம் போயிட்டு வந்தேன்னா, ஓ! எதையோ காலையில பெருசா சாதிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது அடுத்த நாள் அது அந்த நாள வந்து ப்ரொடக்டிவா ஓட்ட வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிசிக்கலா டயர்ட் ஆயிடும். நான்லாம் அது மாரி காலையில ஜிம் போயிட்டு வந்தனாலாம் பிசிக்கலா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு ஆள்லாம் கிடையாது. எனக்கு வந்து உடம்பு டயர்ட் ஆயிடும். அது ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட்டா ஜிம் வந்து ஒரு 6, 7 மந்த்ஸ்ன்னு போயிட்டுருந்தம்போது, அப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லா இருந்தது. ஆனாலும் வாரத்துல 4 நாள் கொஞ்சம் அப்படியே அப்படிதான் இருக்கும். பட் யா ஸ்பீக்கிங் ஆஃப் தட் சேட் லைஃப் எரா, ஜஸ்ட் ஹோப் தான். ஒரு நாள் சரியாயிடும், நல்லாயிடும். அண்ட் நமக்கு புடிச்ச மாதிரியான விஷயங்கள். எனக்கு புடிச்சது அந்த டைம்ல என்னன்னா, ஐ அம் ஜஸ்ட் திங்கிங் இது வந்து ஒரு 3 1/2 இயர்ஸ் முன்னாடி. ஐ மேட் விளாக்ஸ் அந்த டைம்ல. அது அந்த டைம்ல மேபி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் சண்டே சிட்சாட் வீடியோல தான் அத பத்தி நான் ஓப்பன் அப் பண்ணியிருந்தேன். பட் விளாக்ஸ் எல்லாம் வந்து தெர்ல. லாஸ்ட் வீடியோலயும் வந்து சொல்லியிருந்தீங்க, "உன் மூஞ்சில தெரியுது வாய் சிரிச்சாலும்" அப்படின்ட்டு. இந்த மூஞ்சி என்னோட மூஞ்சி ஒரு நல்லா எல்லாத்தையும் காட்டிக் குடுக்குற ஒரு மூஞ்சு. ஸோ இஃப் யூ நோ ஹவ் டு அனலைஸ் சம்ஒன்ஸ் ஃபேஸ், யூ கேன் அனலைஸ் மை மூட். யூ கேன் லிட்டரலா நோ மை மூட் அந்த மாரி. ஸோ ஐ டோன்ட் நோ. அந்த விளாக்ஸ்லாமும் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான். நெறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் ஐ கெப்ட் மை மைண்ட் ஆஃப் பை டூயிங் ஃபிசிக்கல் ஸ்டஃப்ஸ். பெயிண்ட் பண்றது, நம்பர்ஸ் பெயிண்ட் பை நம்பர்ஸ் பண்றது. அண்ட் தென் அப்பா தெய்வம் அந்த டைம்ல வந்து எனக்கு டெய்லர் எவ்வளோ தெரியுமா வந்து ஹெல்ப் பண்ணா. அந்த டைம்ல என்னோட லோவஸ்ட் லோ போகும்போது தான் வந்து எராஸ் டூர் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் எல்லா வாரமும் வந்துட்டு அந்த படத்துக்கு போனேன். அதுதான் என்னுடைய அடுத்து என்ன, இந்த படத்துக்கு போகணும், டிக்கெட் எடுக்கணும், காசு வேணும், வேலை செய். இதான் என்னுடைய மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ டெய்லர் வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு பெருசா காப்பாத்துனான். அதாவது இந்த இயரோட மிட்ல இருந்தே ஒரு மாரி ட்ராப் ஆயிட்டே இருந்தது எனர்ஜி. இயர் எண்டுல வந்து அந்த எராஸ் டூர் மூவி வந்தது. இதுக்கே அந்த இயர் மிட்ல தான் நான் வந்து அடுத்த வருஷத்துக்கான எராஸ் டூர் கான்சர்ட் டிக்கெட்ஸ்லாமும் போட்டேன். அது கூட எனக்கு வந்து இன்னும் இருக்குல்ல ஒரு 6, 7 மாசம் அப்படின்றதுனாலயோ என்னமோ எனக்கு அது பெருசா இம்பாக்ட் பண்ணவே இல்ல. ஆனா நான் கான்சர்ட் போற அந்த டைம்ல ஒரு 2 மாசம்லாம் இல்ல. அந்த ஒரு 1 வாரம் முன்னாடி தான் வந்து எக்ஸைட்மென்ட் ஆரம்பிச்சது. கான்சர்ட் போயிட்டு வந்தும் திருப்பி நான் வந்து சேடாவே தான் இருந்தேன். லிட்ரலா நான் அந்த கான்சர்ட் போன டைம்லயும் வந்து ஐ வாஸ் லைக் மென்டலா லோ தான். அந்த கான்சர்ட் போன 2 டேஸ் ஐ அம் டெல்லிங் யூ ஐ வாஸ் நாட் மை செல்ஃப். என்னோட எல்லாத்தையும் மறந்துட்டு, அ ரொம்ப சின்ன பொண்ணு மாரி நான் வந்து ஐயோ! சாரி கேமரா வாட்றேன். ரொம்ப சின்ன பொண்ணு மாரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். தட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ சோ எமோஷனல். அத பத்தி யோசிக்கிறது மட்டுமே. ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து, "இது என்னடா பைத்தியம், பாட்டுக்கு இப்படி பண்ணுது" அப்படின்ற மாரி இருக்கும். ஆப்வியஸா இருக்கும். ஏன்னா ஐ யூஸ்ட் டு பி திஸ் பெர்சன். என்னடா இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி. பட் நான் அந்த இடத்துல இருந்தம்போது தான் எனக்கு தெரிஞ்சது, தேர் இஸ் நோ ஒன் டு ஜட்ஜ் மீ. என்ன தவிர. அதனால லெட் மீ பி மீ அப்படின்ட்டு
நான் அவ்ளோ ஹாப்பியா இருந்தேன். அண்ட் ஐ வாண்டட் டூ டாக்குமெண்ட் ஆல் தோஸ் மெமரீஸ். அண்ட் அத திருப்பி பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு அது ஞாபகம் பண்ணும். என்னால இவ்ளோ ஹாப்பியா இருக்க முடியும் அப்டின்ட்டு. டெய்லர் ஸ்விஃப்ட் வாஸ் சச் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் எனக்கு அந்த பர்ட்டிகுலர் டைம்ல. அதுக்கப்புறம் டைம் தான். கொஞ்சம் கொஞ்சமா டைம் போக போக மை லைஃப் காட் சேஞ்ச்ட். பிஸியும் ஆச்சு. மொனாட்டனஸா ஒரே வேலை பண்ணிட்டு இருந்ததுமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாரி சிக்கா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஐ வாண்டட் டு டூ சம்திங் டிஃபரெண்ட் பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஆம் லைஃப் வாஸ் ஆல்சோ நாட் கோயிங் ஆஸ் பர் மை பிளான். ஸோ இந்த மாரி எல்லாமே கலந்து கட்டி இட் வாஸ் லைக் லெஃப்ட் ரைட்டுன்னு என்னை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தது. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் லாஸஸ்லாம் நெறைய நடந்துட்டு இருந்தது அந்த டைம்ல தான். அதுவும் வந்து எனக்கு ரொம்ப வியர்டா புதுசா வந்து ஃபீல் ஆயிட்டு இருந்தது. சோ மெனி திங்ஸ் ஸோ மெனி திங்ஸ் ஸோ மெனி திங் ஹேப்பன். ஆனால் அதான் இந்த ஒரு நம்பிக்கை தான் இப்பயுமே அப்படிதான். எனக்காவது வந்து லோவா இருக்கு டல்லா இருக்கு அப்படின்னா ஓகே சரியாயிடும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் வந்து ஓடுது. ஜஸ்ட் வாண்ட் டு சே யூ ஆர் டூயிங் அமேசிங் ஒர்க். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் என்ன லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஓகே இதெல்லாம் நான் தனியாக வீடியோவாக இது பண்ணிக்கிறேன். மென்டல் பீஸ் இன் சர்வைவிங் அலோன். ஐம் டெல்லிங் யூ மென்டல் பீஸ் கம்ஸ் when you are okay with what you have in your life. இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிறதுல வந்து திருப்தி இல்லை பிடிக்கல அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ சம்திங். டூ சம்திங். புலம்பிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. ஃபிசிக்கலாக யூ ஹாவ் டு டூ சம்திங் டு சேஞ்ச் இட். ஓகேவா? சேஞ்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்கள் மனசு வந்து ஒரு மாதிரி ஓகே ஃபைன் ஓகே நீ கேட்டது இட்ஸ் ஹேப்பனிங் ஓகே காம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்காமல் எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது வேணாம் எனக்கு இப்படி வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வாயில் மட்டும் புலம்பிட்டு மனசை மட்டும் நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா மென்டல் பீஸ் எல்லாம் பீஸாக போயிடும். ஒன்றும் கிடைக்காது. ஐம் டெல்லிங் யூ யூ ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் இட் இஃப் சம்திங் இஸ் பாத்ரிங் யூ. ஓகேவா? அண்ட் சர்வைவிங் அலோனுக்கு வந்துட்டு ஒரு மெயின் விஷயம் என்னன்னா யூ ஹாவ் டு பி நஃப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் போதும் அப்படின்ற மைண்ட் செட் எடுத்துகிட்டு வரணும். இந்த மைண்ட் செட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே அங்கே அடுத்தடுத்து ஃப்ளோ ஆகிடும். ஆனால் மைண்ட் செட் எடுத்துகிட்டு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் வென் வி கான்ஸ்டன்ட்லி ஹாவ் டவுட்ஸ். நம்ம தனியாக இருந்துருவோமா, நமக்கு யாராச்சும் வேணுமா, யாராவது இருந்தால் இதெல்லாம் பெட்டராக இருக்குமே, யாரும் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து உங்கள் மைண்ட் செட் ஷிஃப்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை பண்ணிக்கலாம் நம்ம தான் பார்த்துக்கலாம் நம்ம கையே நமக்கு உதவி அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஃபைன். அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஆனால் அந்த மைண்ட் செட் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுமே கஷ்டம். ஐம் டெல்லிங் யூ ரொம்ப ஈஸியாக இல்லை. ஈஸியாக வாயில சொல்லிட்டு போயிடலாம் நீ மைண்ட் செட் சரி பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஆனால் அதை அமல்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஐ நோ பட் யூ கேன் டூ இட். இதுக்கான ஒரு ட்ரிக் என்னன்னா ஃபேக் இட் டில் யூ மேக் இட் தான். வென் யூ சே சம்திங் அவுட் லவுட் இதான் எனக்கு வேணும் இதான் எனக்கு வேணும் இப்படி தான் எனக்கு வேணும் நான் இப்படி தான் இருக்கணும் நான் இதான் பண்ணணும்னு நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்களே உங்கள் மேலே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களேன்னு கடுப்பாகி சரி ஓகே போ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு தான் வருவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் யூ வில் ப்ராசஸ் இட், யூ வில் லிவ் வித் இட். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் இறங்குவீங்க. இப்போ சின்ன வயசில் எப்படி நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஏதோ கேட்குறோன்னா அடம் பண்ணி ஒரு வாட்டி ஒரு மாதிரி அடம் பண்ணுவோம். கத்தி கதறி அழுது அடம் பண்ணுவோம், அடி வாங்குவோம், அதுக்கும் மேலே வேணும்னாலும் இன்னும் அதுக்கு மேலே அடம் பண்ணுவோம், கெஞ்சுவோம், அமைதியாக இருப்போம். இந்த மாதிரி எவ்வளோ பண்ணி அப்புறம் பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜில் வந்து சரி போய் தொலைப்போ அப்படின்ட்டு வந்து ஏதாவது ஒன்று செய்கிறாங்கல்ல. ஸோ தட் சேம் திங் would happen within ourselves. ஸோ அந்த அக்செப்டிங் அவர் செல்ஃப் இல்லைன்னா அந்த லிவிங் அலோன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ் தட் நீங்கள் உங்களுக்கு போதும் அப்படின்றது. இதுக்கு இவங்க தான் வேணும், இதுக்கு இது வேணும், இதுக்கு இத்தனை பேர் வேணும், அந்த தாட்டே வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியலன்னா என்னன்றது பார்க்குறேன். அதுவும் இப்போ இருக்க டே அண்ட் ஏஜில் வி ஹாவ் சோ மெனி சோர்சஸ். வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் ஏதாவது வேணும் அப்படின்னா ரீச் அவுட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு பக்கத்திலே ஒரு கம்பெனியன் இருந்தே ஆகணும் அப்படின்றது வந்துட்டு பேசிக் நீட்ஸுக்குலாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இமோஷனல் நீட்ஸுக்கு தேவை, ஆப்வியஸ்லி தேவை. இமோஷனல் நீட்ஸுக்கு வந்துட்டு வென் யூ ஸ்டார்ட் டு ஃபீல் தட் கண்டென்ட் வித்தின் யுவர் செல்ஃப் உங்களுக்கு வந்து ஓகேவா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பட் ஐம் டெல்லிங் யூ தேர் வில் பி டேஸ் வேர் யூ ஃபீல் லைக் மறுபடியும் அந்த பழைய ஜோனுக்கு வந்து போவோம். பிகாஸ் நமக்கு மூட் ஸ்விங்ஸ் அது இதுலாம் வரும். அதெல்லாம் வந்து வெரி நேச்சுரல், ரைட்? ஸோ அதெல்லாம் ஆகுதுன்னா இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். எல்லாருக்கும் நடக்கும். ஓகேவா? பணக்காரனுக்கும் நடக்கும்,
ஃபுல்லா குடும்பங்கள் சூழ ஒரு குட்டி வில்லேஜ்ல மாதிரி குடும்பம் இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் நடக்கும். தனியா இருக்கவங்களுக்கும் நடக்கும். எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருக்குமே நடக்கும். அப்படி நடந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோப் தான். சரியாயிடும். நாளைக்கு நம்ம சரியாயிக்கலாம். இத பண்ணா சரியாயிக்கலாம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே அப்படின்னு யூ லிவ் த்ரூ இட், கெட் த்ரூ இட் அண்ட் யூ வில் பி ஃபைன். ஐம் டெல்லிங் யூ வில் பி ஃபைன். 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. போத் ஆஃப் அஸ் ஆர் பேக்ட் வித் ஆஃபீஸ் ஒர்க்ஸ். கான்ட் டேக் அ பிரேக். யூ ஹாவ் டு மேக் தோஸ் பிரேக்ஸ் ஃபார் யூ. வேற வழி கிடையாது. ஐ நோ 5 நாளும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா அப்போ வந்து அப்படியே சும்மா வீட்டில் தண்டமாக வெட்டியாக இருக்கிறது தான் வந்துட்டு நமக்கு பிடிக்கும். இல்லை அதையும் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஐடியாஸ் இருக்கு அட் ஹோம் டேட் நைட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் ரெஸ்ட் கூட எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல யூ கேன் டூ சம்திங் ஃபன் ஃபார் யுவர் செல்ஃப். மூவி பார்க்கறது, இல்லை வீட்டிலே டின்னர் ரெடி பண்ணுறது, இல்லை வாங்கிட்டு நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் செட் அப் த பிளேஸ் க்யூட்டாக அழகாக ஏதாவது பண்ணி சின்ன சின்னதாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அது இது வந்து பெருசாக தான் நம்ம பிரேக் எடுக்கணும், பிரேக்னாலே வெக்கேஷன் தான் அப்படின்றதுலாம் கிடையாது. பட் இஃப் யூ நீட் அ வெக்கேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. உடம்புல தெம்பு இருக்கும்போது தான் வந்து வெக்கேஷன்லாம் வந்து நிம்மதியாக பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் ட்ராவல், கோ ஆன் வெக்கேஷன்ஸ். ஓகேவா? ஊர் சுற்றி பாருங்க. யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்புறம் உங்கள் பார்ட்னர் பற்றியும் நிறைய வந்து உங்களுக்கு தெரியும். ஐ கான்ட் ஸ்ட்ரெஸ் enough ஆன் த ஃபேக்ட் தட் யூ ஹாவ் டு கோ ட்ராவல். எங்கேயாச்சும் உள்ளூர்லேயே, பக்கத்து ஊர்லேயே, வெளிநாடு எங்கேயாச்சும் போங்க. ஓகேவா? யா, ஸ்டார்ட் ரொமான்டிசைசிங் லைஃப்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப, டு பி வெரி ஆனஸ்ட், ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம் தான். அது நம்ம என்ன பண்றோம், எப்படி பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறோமா, அட்லீஸ்ட் நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்றது நம்ம பண்றது நம்ம கையில தான் இருக்காது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க வந்து ரொமான்டிசைஸ் பண்றீங்க, பாத்துக்கிறீங்க அப்படின்னா குட்டி குட்டி கியூட் மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த கியூட் மொமெண்ட்ஸ் வில் மேக் யோர் லைஃப் வர்த் இட். யூனோ, அந்த மாதிரி ஐ ஹாவ் சம்திங் அந்த மாதிரி ஒரு ஃபன்னி கியூட் திங், அட்லீஸ்ட் ஃபார் மீ, ஓகே, டு ஷேர் வித் யூ. ஐ ஹாவ் திஸ். இதை வந்து இங்கே வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு செடி. ஐ எம் நாட் செடி மதர், பிளான்ட் மதர், அதெல்லாம் ஓகேவா. நான் கொன்று இருக்கேன் இதுக்கு முன்னாடி. சரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வாங்கி எனக்கு எப்படி அதை பராமரிக்கணும்னு தெரியாமல் சாவடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதோட நான் வந்து விட்டுட்டேன். எதுக்காது நான் அது பாட்டுன்னு எங்கேயாவது பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ தி அதர் டே ஆன் மை பர்த்டே ஃபார் சம் ரீசன் எங்களோட டின்னர் பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மை ஹஸ்பண்ட் வாஸ் லைக், ஓகே உன் பர்த்டேவா இருக்கே, ஐ வில் டூ சம்திங் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, எனக்கு பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா அது வந்து ரொம்ப பிடிக்கும், பாஸ்தா. ஸோ ஹி வாஸ் லைக், ஓகே ஐ வில் டூ பாஸ்தா ஃபார் யூ, ஸ்பெகட்டி. நானே எல்லாமே வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, பேசில் வாங்குறேன் அப்படின்ட்டு ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருக்காரு. ஜெப்டோவில் பேசில், என்ன பேசில் இருந்ததுன்னு தெரியல. வந்தா செடி. இது பேசிலான்னு கூட தெரியல. மோந்தெல்லாம் பார்த்தா பேசில் மாதிரியும் இல்லை. ஏதாவது விஷ செடியா இருக்க போது, போட்டு சாவடிச்சிடாத பிறந்த நாள்ல, எடுத்து வை அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். இப்போ இந்த செடி என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்று, அதுவாக வளர்ற வரைக்கும் வளரட்டும் அப்படின்ட்டு நான் வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் நிழல்ல இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே கொஞ்சம் வெளிச்சத்தில் வைப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அண்ட் எவ்ரி டைம் ஐ லுக் அட் திஸ், இட் ஜஸ்ட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட் ஸ்டோரி அண்ட் இட் ஜஸ்ட் இஸ் மேக்கிங் மீ ஹாப்பி ஃபார் சம் ரீசன். யூனோ, இது நான் பார்க்கறதுல தான் இருக்கு. இதை வந்து நான் வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். உனக்கு இது கூட வாங்க தெரியல, இதெல்லாம் எதுக்கு, தூக்கி குப்பையில போடு அப்படின்ட்டு இதை போட்டு போயிருந்துருக்கலாம். அதோட அந்த சாப்டர் முடிஞ்சே போயிருக்கும். நவ் ஐ ஹாவ் தி ஸ்டோரி அண்ட் சம்திங், யூனோ, அது வளர்ந்துட்டும் இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா புதுசா வருது நான் தண்ணி ரெகுலரா வந்து போடுறதுனால. அது பார்க்கும்போதெல்லாம் வந்து இட் ஃபீல்ஸ் நைஸ். ஆல்சோ ஐம் நாட் ஓவர்லி கெட்டிங் அட்டாச் டு இட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ இதை நான் பண்ணுறது கரெக்டாக என்னன்ட்டு. இதெல்லாம் எடுத்து ஏதாவது பிரித்து மண்ணு போட்டு அது எதெல்லாம் செய்வாங்க, நான் பார்த்தேன் ஒரு வாட்டி. ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஐ டென்ட் வாண்ட் டு கோ இன் டு இட். ஸோ அதனால அதை பண்ணிட்டேன். அதுவா வளர்ற வரைக்கும் வளரட்டும் அப்படின்ட்டு நான் அது தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். பட் யா, நீங்கள் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ வாலண்டியர்லி டூ திஸ் ஃபார் மை செல்ஃப். என்னன்னா, சின்ன 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 விஷயத்தையும் வந்து எக்ஸாஜுரேட் பண்ணுறது அண்ட் ரொமான்டிசைஸ் பண்ணுறது மற்றவங்க கிட்டன்றது கிடையாது. எனக்கு இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கா நான் இதை வாலண்டியராக பண்ணும்போது நான் நிஜமாவே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் பை நேச்சர் அப்படின்றதுனால எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்காது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து, ஓ இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். அது நான் ஏதோ சின்னதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பழக்கமாக என்னன்னு தெரியல. பட் that actually makes the inner குட்டி மோனா happy, you know, அந்த சின்ன வயசு மோனா happy. So I
ஹம்ப்லி ஆஸ்க் யூ டு ரொமான்டிசைஸ் யுவர் லைஃப். நல்லாயிருக்கும். லைஃப் இப்படி இருந்தால் தான் அது வந்து ரொமான்டிக்காக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற லைஃப்பை நம்ம வந்து ரொமான்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கோ ஆன் தட் மினி ட்ரிப் இஃப் யூ வாண்ட் டு ட்ரீட் யுவர் செல்ஃப். வீட்லேனா கூட யூ ஹாவ் சோ மெனி திங்ஸ். இந்த ஃபோர்ட் கட்டுறது, டென்ட் போடுறது, ஃபேரி லைட்ஸ் வைக்கிறது. ஸோ யா, எனக்கு இது மட்டும்தான், இதெல்லாம் தான் என்னோட கம்ஃபர்ட். ரொம்ப பிடிச்ச மாதிரியான இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருப்பேன். என்னோட ரூம்ல இருக்கும்போதே என் ரூம்லேயே ஃபோர்ட் வைக்கிறது, ஃபேரி லைட் பண்ணுறது, உள்ளே உட்காந்து படம் பார்க்கறது, சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம். எனக்கு வந்து நான் ஒரு ஹோம் பாடி, ஓகேவா. எனக்கு வெளியில் போய் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து நம்ம ஊரில் லோக்கலில் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. மேடம் வந்து போகணுன்னா வெளிநாட்டுக்கு தான் வந்து போவாங்க. அது ஏன்னா ஒரு பெரிய ட்ரிப்பாக எடுத்த மாதிரி இருக்கும், இடம் பார்த்த மாதிரி இருக்கும்னு. நம்ம சென்னை வெயிலில் சுற்றணும் அப்படின்னு நினச்சோன்னே எனக்கு எனர்ஜி போயிடும். அண்ட் நான் வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் போகணும் அப்படின்னாலுமே வந்து நான் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்க கேஸே கிடையாது. இப்போ கூட ஒரு ரீல் ஒன்று வந்து புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. உனக்கு என்னப்பா, நீ சென்னையில் இருக்க, தடிக்கு விழுந்தா அது, தடிக்கு விழுந்தா இதுன்ட்டு இருக்குன்னா தாம்பரம், ஆவடி அப்படின்ட்டு அவங்களோட லிவிங் ஏரியாலாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சென்னைக்கு மிக அருகில் தான் நான் இருக்கேன். ஸோ எதுனாலும் நான் வந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுன்றதுனால அந்த ட்ராவலுக்கு யோசிச்சுட்டு நான் வந்து சோம்பேத்தனம் பண்ணிட்டு, சோம்பேத்தனம் இல்லை, டயர்டு. அது எனக்கு ட்ராவல் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கார் ட்ராவல் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே போச்சுன்னா என் பாடி ஒத்துக்காது. எனக்கு இந்த நாசியேட்டிங் ஃபீல், அந்த இதெல்லாம் வரும். அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் சர்வைவ் பண்ணலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம், நச்சாயிடும். ஸோ எனிவேஸ், அதனால் நான் வந்து என் இருக்க இடத்தையே எப்படி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கலாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிப்பேன். எனக்கு வேணுன்றதெல்லாம் வந்து பண்ணிக்கிறது. ரொம்ப முடியாது என்னால் வெளியில் போகணும் அப்படின்னா ஈவினிங் டைமில் ஐ சூஸ் டு கோ. ஸோ தட்ஸ் மீ. பட் மேபி யூ கேன் ட்ரை இந்த மாதிரி. இல்லை ஒரு 2 நாள் லீவ் எடுங்க, ஒன்றும் ஆகாது. லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம், யார் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் பார்த்துக்கலாம். ஒரு நாள் லீவ் எடுங்க, ஒரு நாள் லீவ் எடுத்து போங்க. விமனுக்கான இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், பேஷன் ஃபாலோ பண்ணுறது, ப்ரொஃபஷன் ஷேப் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி வந்து பேச சொல்லியிருக்காங்க. வென் ஐ திங்க் அபவுட் விமனோட ஃப்ரீடம் ஆர் இண்டிபெண்டன்ஸ், எனக்கு வந்து பிரியங்கா சோப்ரா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆம்பளை பசங்க மாதிரி ட்ரெஸ் போடுறது, ட்ரெஸ் வேணும்னா கழட்டுறது, இதெல்லாம் மட்டும் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு வந்து நாங்கள் நினைக்கல. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ எம் சேயிங் இட் கரெக்ட்லி, பட் இதான் அதனுடைய ஜிஸ்ட், ஓகேவா. ஃப்ரீடம்னு நினைக்கல. பட் உங்களுக்கு கிடைக்கிற, அதாவது கைஸ்க்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குதா, ஒரு விமனுக்கு கிடைக்குதா, அதில் என்னுடைய இருக்கா, நான் சொல்லாமா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம், நான் இதை பண்ண போகிறேன், அதில் வந்து எனக்கு அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கா, நீ பொம்பளை பொண்ணு தானே, இது எதுக்கு உனக்கு அப்படின்றதுல வந்து முடக்கி வைக்காத மாதிரி எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கா, அதுதான் நான் ஃப்ரீடமாக வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பாங்க. தட் ஆக்சுவலாக ஹிட் மீ. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஹவுஸ் ஹோல்டில் வந்துட்டு எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஓகே, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற கொஸ்டின் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ ஸ்கூல் முடிச்சு நான் காலேஜ் போகும்போதே வந்து நான் சொன்னதை வந்து கேட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். இல்லை இல்லை, நான் இதான் நீ பண்ணும், இதான் கரெக்டு, இதான் சரி, இது நீ ஆம்பளை இதான் பண்ணும், நீ பொம்பளை இதான் நீ பண்ணும் அப்படின்ட்டு என்னை வந்து எங்கள் வீட்டில் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஓகே, உனக்கு இது வேணுமா, ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லக்கிலி எனக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. பட் தெர் ஆர் ஸ்டில் பேரண்ட்ஸ் அண்ட் பீப்புள் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்றது விமனுக்கும் சொல்கிறாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி கைஸ்க்கும் சொல்கிறாங்க. அது நாள் ஆக தான் மாறும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ரெபல் பண்ணால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் மாறும். நம்ம பேசுறது, நம்ம என்ன தாட் ப்ராசஸில் இருக்கோம், உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு. ஐ ஆல்சோ 100% பிலீவ் தட் ஃப்ரீடம் வந்து வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கும். அண்ட் நம்ம பேசுறதுல தான் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஏன்னா வீட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பிலீவ் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்பினாங்கன்னா நமக்கு அந்த ஒரு தனி தெம்பு வரும், ஓகே அப்படின்றது. வீட்டில் வந்து அவங்க வந்து நம்பணும், அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஷோ வாட் யூ காட். கரெக்டா? அது எப்படி ஃபர்ஸ்ட் வாயிலிருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, என்ன கரெக்டா பேசுறீங்களா, தப்பா பேசுறீங்களா, உங்க தப்பை சரி பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஓப்பன் ஆன் இட் அண்ட் இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் வெல்கமிங் ஆர் அதை வந்து சரி பண்றதுக்கு, நீங்க தப்பு ஏதாவது பண்றீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு அவங்களும் ஓப்பனா இருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான், வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா கஷ்டம். பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹவுஸ் ஹோல்டு அமையல அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் சர்க்கிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்ணுங்க, பேசுங்க, உங்களை நீங்களே பெட்டராக ஷேப் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. இதான் சோஷியல் நார்ம்ஸ். சொசைட்டி என்ன சொல்லும், நம்ம வந்து ஊர் மக்களுக்காக வந்துட்டு இதெல்லாம் பார்க்கணும். வெளியில் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க.
ஒரு சில இடத்துல காம்ப்ரமைசஸ் பண்ணலாம். பட் யூ ஷுடன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் ஆன் இட். அதுதான் எனக்கு நான் வந்து சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு மேலே வயசுல பெருசா இருக்கவங்கள வந்து நம்ம வந்து நிறைய மாற்ற முடியாது. அவங்களா அது டிசைட் பண்ணாதான் உண்டு. அது நம்ம நம்ம லைஃப், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிற விஷயம் வந்து நம்ம கையில இருக்க மாதிரி, அவங்களுடைய மூட், அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் அவங்க கையில தான் இருக்கு. நீங்க என்னதான் வந்து இல்லை இது தப்பு இது கரெக்டுன்னு நீங்க வந்து டிபேட் பண்றீங்கனாலும் இட்ஸ் அப் டு தெம். இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச் தெம்செல்ஸ் ஆர் டியூன் தெம்செல்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப், அதை அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து விட்டாங்கன்னா, அதாவது இட்ஸ் அப் டு தெம். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் வந்து மாற்றலாம் முடியாது. ஓகேவா? நான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்றாங்க, சொன்னால் கேட்க மாட்றாங்க, கேட்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் எப்படி உங்கள் கையில் இருக்கோ உங்களுடைய டியூன் பண்ணிக்கிறது, அதே மாதிரி தான் அவங்க கையில் இருக்குது. இட்ஸ் அப் டு தெம். கேட்குறாங்க கேட்காதது அப் டு தெம். நம்ம சொன்னோன்னே கேட்டுருந்தோன்னே எதிர்பார்க்கறது நம்ம தப்பு. பட் ரிபெல்லிங் ஆன் வாட் யூ ஃபீல் ரைட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் ஐ ட்ரைட் அப்படின்ட்டு. யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் ஆன் இட், வெல் அண்ட் குட். ஏன்னா நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். இதுவா அதுவா, ஐ ஃபீல் லைக் திஸ், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. இல்லை ஹெல்ப் பண்ணல அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சிச்சுன்னா, தென் யூ ஹாவ் டு அண்ட் யூ காட் டு ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப். இன்னொரு சின்ன டிப் ஆர் அட்வைஸ் மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. இஃப் யூ டூ சம்திங் ஆர் டிசைட் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்டிக் வித் இட். இதை பண்ணிட்டோமே, சரியோ தப்போ, ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தெரியாது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, சரியா தப்பா, இது நமக்கு இது செட் ஆகுதா என்ன அப்படின்றது. சரியா தப்பா ஒரு அளவுக்கு நம்ம வந்து அதை டிசைட் பண்ணலாம். ஸோ சரியா தப்பா வந்து நான் எடுத்துறேன். தப்பான ஒரு விஷயம் நமக்கு தப்புன்னு தெரியுதுன்னா அதை பண்ணாதீங்க. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ பண்ணி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரமாதம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா இட்ஸ் அ லெசன் டு பி லேர்ன். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு நான் பண்ணால் எதுவுமே விளங்காது, நான் பண்ணால் எதுவுமே உருப்படாதுன்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ஐ எம் சீயிங் பீப்புள் டூ தட் அண்ட் ஐம் கெட்டிங் சோ பபிஸ்ட். அது பண்ணால் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு பண்ணுறதே கிடையாது. அதை வேற மாதிரி பண்ணுறது கிடையாது. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்றது எடுத்துக்கிறது கிடையாது. இஃப் யூ ஃபெயில் அட் சம்திங் ஆர் இஃப் யூ சொதப்பிஃபை ஆன் சம் டெசிஷன் யூ டேக், இட்ஸ் ஓகே. யூ ஸ்டிக் வித் யுவர் டெசிஷன். இதுதான் நான் எடுத்திருக்கேன், இது கரெக்டாக தப்பான்னு டிசைடே பண்ணாமல் அதுக்கே வந்துட்டு ஒரு பெரிய ஹால்ட் அடிக்கிறதும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஒன்றுமே பண்ண முடியாது. இது நடக்கணும்னு தான் நடக்கும், அவ்வளோதான். நடக்குதா, ஓகே ஃபைன். இது இப்படி பண்ண, இதனால் இப்படி ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு லெசன், அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மனசில் ஆனால் எப்பயுமே வச்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி ஒரு சினாரியோ வந்ததுன்னா யூ வுட் நாட் பி மேக்கிங் த சேம் மிஸ்டேக் அகேன். அந்த லெசன் நீங்கள் மண்டையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ யா, you had to just go easy on people, especially your parents. அதுவும் இது வந்து புதுசாக அந்த காலேஜ் முடிச்சு அடுத்து லைஃப் ப்ரொஃபஷன்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேப் பண்ண போகிறீங்க. உங்கள் பேஷன் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இறங்க போகிறீங்க. சப்போர்ட் பெருசாக இல்லை அப்படின்னா who cares? Who cares? This is something you do for yourself. You live only once. இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, கடமைக்கே ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாலும் you won't be happy. அப்படி இல்லை, எனக்கு வந்து என்னுடைய லைஃப்காக நான் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் வேறு, ஸோ அதனால் எனக்கு பிடிக்கலனாலும் நான் வந்து சேலரிக்காக இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா செய்யுங்க. ஓகேவா? பல்ல கடிச்சிட்டு செய்யுங்க. ஐ நோ மணி இஸ் இம்பார்ட்டண்ட். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறத நிறுத்தாதீங்க. யூ ஹாவ் டு ஹாவ் தட் லிட்டில் ஃபயர் ஆன் எப்பயுமே உங்களுக்குள்ள. இதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை கண்டுபிடிங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா, புதுசாக என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கேன். புதுசாக நிறைய ட்ரை பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதை எப்படி ப்ரொஃபஷன் ஆக்கலான்னு பாருங்கள். இஃப் யூ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், இந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. ஸ்ப்ரூன் இல்லை, ஸ்பூன். இந்த பிரச்சனைலாம் இருக்காது. அப்படி இல்லைன்னா பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றுறது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ டூ தட். அண்ட் with that being said, I would like to end today's video. ஏன்னா நான் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன், நல்லா கதை பேசிகிட்டு இருக்கேன். போயிட்டு உங்களுடைய சண்டேவை வந்து மோட்டிவேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மண்டேலேருந்து ஜாலியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் நாளை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் டே ஃபார் மீ. ஐ எம் கோயிங் டு சிட் அண்ட் டூ மை நெயில்ஸ். புது நெயில் செட்டு வைக்க போகிறோம். பர்த்டே நெயில்ஸ்க்கு பபாய். கொஞ்சம் ஷார்ட்டும் பண்ண போகிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. பட் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்து போடுறேன். என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓடி போய் சன்ஸ்க்ரீன் போடுங்க. போடாமல் இருக்கீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் போடாமல் இருக்கக்கூடாது. சும்மா சொன்னேன், தோணுச்சுன்னு சொன்னேன். எனிவேஸ், பாய்.